கொடைக்கானலில் அதிர்ச்சி. பள்ளி வளாகத்திற்குள் ஒரு பெண்ணை கடித்து குதறிய 8க்கும் மேற்பட்ட தெருநாய்கள். பாதுகாப்பு குறித்து பெற்றோர்களிடையே கடும் அச்சம். கொடைக்கானல் எம்எம் திரு பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் நேற்று மாலை நிகழ்ந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த புஷ்பராஜ் லீமா ரோஸ்லின் தம்பதியின் மகள் இருவரும் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். நேற்று மாலை 9ஆம் வகுப்பு பயிலும் தனது மகளுக்கு சிறப்பு வகுப்பு முடிந்ததும் அவரை அழைத்துச் செல்ல லீமா ரோஸ்லின் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளி வளாகத்திற்குள் மகளுக்காக காத்திருந்தபோது அங்கிருந்த 8க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் திடீரென அவரை சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்கத் தொடங்கின. கையில் இருந்த ஹெல்மெட்டை வைத்து நாய்களை விரட்ட முயன்றும் அவரை விடாமல் கடித்து குதறின. இந்த தாக்குதலில் அவரது கை, கால், உடல் முழுவதும் பலுத்த காயங்கள் ஏற்பட்டன. அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பெற்றோர்களும் பள்ளி ஊழியர்களும் நாய்களை விரட்டி லீமா ரோஸ்லினை மீட்டனர். பலுத்த காயமடைந்த அவர் தற்போது கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். பள்ளி வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மற்றும் விலங்குகள் நுழையாதவாறு முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லை. தெருநாய்கள் மட்டுமல்ல, அவ்வப்போது காட்டெருமைகளும் பள்ளி வளாகத்திற்குள் முகாமிடுவதால் மாணவர்கள், பெற்றோர்கள் உயிரச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பள்ளி நிர்வாகம் வளாக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. யாரும் அவங்களுக்குள்ள இல்லை. பேரண்ட்ஸ் மட்டும் 2 பேர் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. அவங்க வரதுக்குள்ளேயே கடிச்சிச்சு. மொத்தம் 8 நாய் இருக்கா?